Hi friends, welcome to my channel Ginny Stitching. இப்போ இந்த வீடியோல நாம பார்க்கிறது ஒரு full nighty எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நாம பார்க்கிறது XL சைஸ் நைட்டி. டபுள் XL கிடையாது, இது நார்மல் சின்ன சைஸ் தான். XL சைஸ் நைட்டி. இந்த XL சைஸ் நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது எப்படி பண்றது, அதே மாதிரி கிளாத் எப்படி நம்ம வாங்குறது அது பார்க்க போறோம். ஸோ கிளாத் வந்து நீங்க இந்த எக்ஸல் சைஸ் நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறீங்க அப்படின்னா 3 மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க. 3 மீட்டர் கிளாத் வந்து உங்களுக்கு எனக்கு போதுமானதா இருக்கும். ஸோ 3 மீட்டர் கிளாத் வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த 3 மீட்டர் கிளாத்ல நீங்க எப்படி தனியா நார்மலா நைட்டி மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்ப ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க நார்மலா நம்மளோட சுடிதார் டாப் அந்த சைஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க நைட்டி மெட்டீரியல் தனியா இருக்கும், அதுல வேணா நீங்க பீசஸா எடுத்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 3 மீட்டர் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் துணியை எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதிரி பக்கவாட்டுல துணியை நல்லா ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு அதை வந்து அதாவது வித் வைஸ், அதாவது வீதி, தமிழ்ல சொன்னா வீதி, இங்கிலீஷ்லனா வித், அந்த வித் வைஸ் அதை ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் துணியை ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு அதை வித் வைஸ் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வித் வைஸ் ரெண்டா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா டாப் டு பாட்டம் லென்த் வைஸ் அகைன் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வித் வைஸ் ரெண்டா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம், நீங்க எந்த பக்கம் உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த பக்கம் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி ரெண்டா ஃபர்ஸ்ட் மடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்னா லென்த் வைஸ் டோட்டல் லென்த்ல அகைன் டாப் டு பாட்டம் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா உங்க பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங் உங்க பக்கம் இருக்கிற மாதிரி துணி எப்பவுமே இருக்கணும். அதுதான் நீங்க, இதுதான் எல்லாத்துக்குமே, சுடிதாரா இருந்தாலும் சரி, பிளவுஸ்க்கு, எல்லாத்துக்குமே இதுதான் பேசிக். இந்த மாதிரி துணியை ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு. டாப்ல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபோல்டிங்கும் பாட்டம்ல ஓப்பனிங்ஸும் இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு டோட்டல் நீங்க ஏதாவது ஒரு அளவு நைட்டி எடுத்துக்கோங்க. அந்த அளவு நைட்டியை வச்சு நீங்க அளவு எடுத்துக்கோங்க. பாட்டம் சைட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சும் டாப்ல ஒரு 1/2 இன்ச்சும் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து சீலிங் பர்பஸ்க்காக. ஸோ நான் டோட்டலா எனக்கு வந்து 48 ஹைட்டு, அதுக்கு கூட ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 50 இன்ச்சஸ் ஹைட் டோட்டல் ஹைட் எடுத்திருக்கிறேன். தென் பாட்டம்ல பாத்தீங்கன்னா பாட்டம் வீதி வந்து ஃபுல் லென்த்துமே எடுத்துக்கோங்க. ஏன்னா நைட்டின்னு சொல்லும்போது கீழ்ப்பக்கம் வந்து பெருசா தான் இருக்கும், கால் தட்டாம இருக்கிறதுக்காக ஃபுல் வீதியுமே கீழ்ப்பக்கம் எடுத்துக்கலாம். டாப்ல பாத்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் விட்டு தான் எடுத்திருக்கிறேன். 11 to 12, நீங்க 12 வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து நைட்டி வந்து லூஸா யூஸ் பண்றதுதான். ஸோ நான் வந்து ரொம்ப லீனா இருக்கக்கூடியது. ஸோ அதனால நான் 11 தான் எடுத்திருக்கிறேன். எனக்கு 11 போதும். இல்ல எக்ஸல் சைஸ்லயே கொஞ்சம் நார்மலா வேணும் அப்படின்னு நீங்க 12 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, தென் நெக் வந்து 2.5 இன்ச்சஸ் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் 3.5 இன்ச்சஸ்ல ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறேன். தென் ஆம்கோல் 6 இன்ச்சஸ்ல ஆம்கோல் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஆம்கோல் குள் பக்கமா 1.5 இன்ச்ல வளைவு வரைஞ்சிக்கலாம். வளைவு வரைஞ்சதுக்கு அப்புறமா இது வந்து ஃப்ரண்ட் நெக் 5.5 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம பேட்ச் ஒர்க் பண்றதுனால இதுல வந்து நெக் பீஸ் தனியா கட் பண்ணி எடுக்க வேண்டாம். நீங்க மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டும் பேக்கும் அதே மாதிரி மார்க்கிங் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஸ்டிச் பண்றப்ப அந்த நெக் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த இடுப்பு பகுதி அப்படியே ரொம்ப உள்பக்கமா கொண்டு வர தேவையில்ல, லைட்டா கர்வ் மாதிரி கொண்டு வந்து பாட்டம் சைட் ஃபுல்லா அப்படியே நீங்க டிரா பண்ணிக்கலாம். ஒரு நைட்டி, உங்களோட அளவு நைட்டி எடுத்து போட்டு அதுக்கு மேல அப்படியே நீங்க டிரா பண்ணிக்கோங்க. பாட்டம் சைட் பாத்தீங்கன்னா ஃபுல் விட்த்தும் இருக்கிற மாதிரி பாட்டம் சைடு எடுத்துக்கோங்க. ஓகே, பாட்டம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கொண்டு வந்துக்கோங்க. கீழ்ப்பக்கம் மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கர்வ் மாதிரி
வளைவா கட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க இது எதுக்காக வளைவா கட் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நைட்டி நீங்க உடம்பு பிடிச்சு ஸ்டிச் பண்றப்ப அந்த 2 ஓரமும் வந்து எலும்பி தூக்கிட்டு நின்ன மாரி இருக்கும். ஸோ அத வந்து கர்வ் மாதிரி கொண்டு வந்தா நமக்கு அம்பரெல்லா கட்டிங் மாதிரி பாட்டம் பார்க்க நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம டிரா பண்ணி கட் பண்ணி எடுக்கிறோம். எனி ஷோல்டர் சரிவு ஒரு 1/2 இன்ச்ல ஷோல்டர் சரிவு மார்க் பண்ணிட்டு, அப்படியே நம்ம ஆம்கோல்ல இருந்து இடுப்பு பகுதியில இருந்து கீழ் பக்கம் பாட்டம் வரைக்கும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நைட்டில பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வீடியோல இந்த நைட்டிக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து பேட்ச் ஒர்க் வச்சு, லேஸ் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அந்த லேஸ் வச்சு நெக் மட்டும் டிசைன் பண்றது இதுக்கு முந்தின வீடியோவா இருக்கு. அந்த வீடியோவோட லிங்க்க நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கிறேன். நீங்க அந்த நெக் மட்டும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு அந்த வீடியோல பாருங்க. ஓகே. நம்ம ஸ்லீவ் பார்ட் கட் பண்ண போறோம். அந்த ஆம்கோல் பகுதி கட் பண்ணதுக்கு அப்புறமா மீதி அதுல எக்ஸஸா வரக்கூடிய பீஸஸை நீங்க ஸ்லீவ் பார்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பார்ட்டுக்கு உங்களுக்கு ஹைட் எவ்வளவு தேவைப்படுது அத மார்க் பண்ணிட்டு ஸ்லீவ் பார்ட் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க அத ஆம்கோல் பகுதியில் உள்ள பீஸஸை எடுத்துட்டு அதை 2ஆ ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 4 பீஸ் இருக்கும். 4 பீஸ்னா 2 பீஸ் அதை டபுளா ஃபோல்ட் பண்றப்ப 4. ஸோ இப்போ ஹைட் டோட்டல் ஹைட் ஸ்லீவோட ஹைட் நான் 6 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணியிருக்கிறேன். தென் அதுக்கப்புறமா வீதி பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 இன்ச்சஸ் வீதி மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு நார்மல் இது வந்து நைட்டியோட ஸ்லீவ்ங்கிறதுனால ரொம்பவே வளைவா கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் வீடியோஸ், டெய்லரிங் வீடியோஸ் 2மே இருக்கு. ஸோ டெய்லரிங் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதில சுடிதார் கட் பண்றது, ஸ்டிச் பண்றது, பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க வந்து என்னோட சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எல்லா வீடியோஸுமே நான் போட்டதும் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணியிருந்தா, எல்லா வீடியோஸுமே நான் போடுறப்ப உங்களுக்கு ஈஸியா நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துரும். அப்படி இல்ல அப்படின்னா, கீழ இருக்கக்கூடிய என்னோட வீடியோக்கு கீழ ஜினி ஸ்டிச்சிங் அப்படின்னு இருக்க என்னோட சேனல் நேம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பெல்ல கிளிக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நெக் எப்படி டிசைன் பண்றதுன்னு நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இப்போ நம்ம பேக் நெக் மட்டும் பார்க்குறோம். இப்போ பேக் நெக் 2.5 இன்ச்சஸ் நெக் விட்டும் 4.5 இன்ச்சஸ் நெக்கோட ஹைட்டும் மார்க் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் நெக் தான் நான் கட் பண்றேன். ஸோ அப்போ 2.5 விட்டு 4.5 ஹைட்டு மார்க் பண்ணிட்டு அந்த நெக்கை மட்டும் ரவுண்ட் நெக்கை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரவுண்ட் நெக்குக்கு நம்ம ஆர்டினரி கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணியே இந்த நெக்கை நம்ம டிசைன் பண்றோம். நார்மல் உங்களோட பிளவுசஸ்க்கு நீங்க ஃபுல் வாயில் பிளவுஸ் அதாவது லைனிங் கிளாத் இல்லாம நார்மல் பிளவுஸுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இதுல ஃபாலோ பண்றோம். நெக்குக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு அந்த கிராஸ் பீஸஸை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2ஆ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே நம்மளோட நெக் ஓரமா அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் ஒரு 1/4 இன்ச் இடைவெளிக்கும் கம்மியா இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டாப் ஸ்டிச்சிங் போடுறோம். ஓகே. இந்த ஸ்டிச்சிங் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட நெக் ஃபுல் நெக்கும் இதே மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. இனி என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கிராஸ் பீசஸ்க்கு மேல பதிப்பு தையல் போடுறோம். இது வந்து அந்த கிராஸ் பீஸ் மேல மட்டும்தான் இருக்கணும். நம்மளோட நைட்டியோட நெக் பார்ட்டுக்கு மேல வராது. அந்த கிராஸ் பீஸ் மேல தான் பதிப்பு தையல் போடுறது. ஓகே. இந்த பதிப்பு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே நம்மளோட கிராஸ் பீஸை உள்பக்கமா டர்ன் பண்ணி கொடுத்துக்கலாம். டர்ன் பண்ணி கொடுத்துட்டு டாப் ஸ்டிச்சிங் போட்டு நம்மளோட நெக்கை நாம டிசைன் பண்றோம். ஓகே. இப்போ பேக் நெக் ரவுண்ட் நெக் இப்போ நம்ம டிசைன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் நெக் ஆல்ரெடி நான் பேட்ச் ஒர்க் வச்சு லேஸ் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கிறேன்.
ஓகே, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டும் நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு, பேக் பார்ட்டும் நெக் டிசைன் ரெடி ஆக போகுது. ஓகே, நெக் டிசைன் ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதுல வந்து ஷோல்டர் ஜாயினிங்க்கு வந்து இது நார்மல் மெத்தட் ஷோல்டர் ஜாயினிங் தான் நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டையும் சேர்த்து வச்ச மாதிரி ஷோல்டரை கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்றது. இப்போ ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு, ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்லீவ் அட்டாச் பண்ண போறோம். ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட பாட்டம் சைடு ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில ஒரு மடிப்பு தையல் போட்டுக்கிறோம். இது வந்து எனக்கு வந்து பார்டர் தான் இருக்கு, ஸோ அதனால ஒரே ஒரு மடிப்பு மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ராயட்ஜா இருக்கு அப்படின்னா அந்த நூல் நூலா பிரியக்கூடிய பகுதியா நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா நூல் நூலா பிரியும். ஸோ அப்படி இருந்தா டபுள் ஃபோல்ட் பண்ணணும். இது எனக்கு துணியோட பார்டர் பீஸ், ஸோ அதனால சிங்கிள் ஃபோல்டிங் மட்டும் கொடுத்துருக்கிறேன். ரெண்டு சைடும் இதே மாதிரி அட்டாச் பண்ணியாச்சு. ரெண்டு சைடும் இதே மாதிரி மடிப்பு தையல் போட்டாச்சு. இனி இது அப்படியே நம்மளோட ஷோல்டர் பகுதியில் ஷோல்டர் ஜாயின் பண்ண நம்மளோட நைட்டி கிளாத்ல தூக்கி வச்சு ஸ்லீவ் அப்படியே நம்மளோட ஆம்கோல் பகுதியெல்லாம் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட கையோட எவ்வளவு உங்களுக்கு கை விட்டு வேணும் அப்படின்னு கை விட்ட மட்டும் மார்க் பண்ணிட்டு டாப்ல இருந்து, அதாவது கையோட டாப்ல இருந்து நம்ம உடம்பு பகுதி பிடிச்சு பாட்டம் வரைக்கும் அப்படியே நம்ம ஜாயினிங் தையல் போடுறோம். இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்றோம். ஓகே, ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இனி என்னோட கையோட அகலம் எனக்கு 5.5 இன்ச்சஸ் கை அகலம் போதும். ஸோ அந்த 5.5 இன்ச்சஸ்ல இருந்தே ஸ்டிச்சிங் போட்டு பாட்டம் வரைக்கும் ஃபினிஷிங் கீழே வரைக்கும் கொண்டு வந்து அட்டாச் பண்ணி முடிக்கிறோம். ஓகே, கீழ் பகுதி வரைக்கும் சிங்கிள் ஸ்டிச்சிங் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் சிங்கிள் ஸ்டிச்சிங் போட்டால் போதும். அதுக்கப்புறமா நீங்கள் உடம்பு பகுதி உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா 2 தையல் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்டர் அந்த கீழ்ப்பக்கம் மடிப்பு பகுதி கீழ்ப்பக்கம் உள்ளதை ஒரு மடிப்பு தையல் போட போகிறோம். ஸோ அப்போ இது எப்படின்னா கரெக்டாக அந்த நம்ம கர்வாக கட் பண்ணிடுறதுனால அந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து அகெயின் என்ன ஒரு மடிப்பு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டு முடிக்கிறோம். நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த பாட்டமில் உள்ள ஸ்டிச்சிங் மட்டும் போட்டு முடிச்சாச்சுன்னா நம்மளோட நைட்டி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஓகே, சிம்பிள் வீடியோ தான். நைட்டி எல்லாம் நீங்கள் கடையில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிலது பார்த்தீங்கன்னா கலர் பிடிக்கும், மாடல்ஸ் பிடிக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக மெட்டீரியல்ஸே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நீங்களே ஸ்டிச் பண்ணி போட்டால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விசிட்டர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டா என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெனி ஸ்டிச்சிங். ஓகே, இப்போ நம்மளோட நைட்டி ஃபினிஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ.